ஏய், நீ சங்கீதா தானே? ஏய் வளர்ந்தவனே, எப்படி இருக்க? இருக்கேன் ஏதோ. என்னடா ரொம்ப ஃபீலிங்கா சொல்ற? இல்லை, அது உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. சௌமியா கூட கான்டாக்டில் இருக்கியா இன்னும்? இங்க ஒருத்தி பைக் ஸ்டார்ட் பண்ண முடியாம நின்னுட்டு இருக்கேன். என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ கேட்கல, ஆனா சௌமியா பத்தி மட்டும் கேட்க தெரியுதுல. போடா. ஏய் இல்லை சங்கீதா, அது அடிக்கடி கால் பண்ணுவா, கொஞ்ச நாளாக கால் பண்ணல. அதான் உன்கிட்ட கேட்டால் தெரியும்ல. சரி, நீ எப்படி இருக்க? கடமைக்குன்னு கேக்குறல்ல, ஒன்னும் தேவையில்ல. நீங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? ஆனால் இப்போ 2 வீக்ஸ்க்கு மேலே என்கிட்ட பேசவே இல்லை. உனக்கு தெரியுமா அவளை பற்றி? சரி, அதுக்கே நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? ஒருவேளை நீ அவளை ஏதாவது லவ் பண்றியோ? ஏய் சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா பேசிகிட்டே இருந்துட்டு திடீர்னு பேசாமல் போனால் ஃபீல் ஆகும்ல, அதான் உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஓஹோ, ஃபீலிங்ஸா? சரி சரி, ஃபீல் பண்ணாத, சொல்றேன். அவங்க வீட்ல அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறேன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. எவ்வளோ வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கா. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவே அவளை கூப்பிட்டு யாரையாவது லவ் பண்றியா சொல்லுன்னு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் அவ உனக்கு கால் பண்ணிருக்கா. ஆனா தலைவர், நீங்க என்ன பண்ணீங்க? உனக்கு மாப்பிள்ள பார்த்தா எனக்கு என்னன்னு மென்டல் மாதிரி பேசிருக்க. எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமா அவ? சங்கீதா ப்ளீஸ், சங்கீதா அதாவது ஹெல்ப் பண்ண சங்கீதா ப்ளீஸ். அவளை பார்த்தே ஆகணும் சங்கீதா, அவளை பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். யூஆர் ஆல்ரெடி டூ லேட் தம்பி. அவளுக்கு ஏற்கனவே ஒரு அமெரிக்கா மாப்பிள்ள கொத்திட்டு போயிட்டாரு. என்கேஜ்மெண்ட்ல எப்பயோ முடிஞ்சிச்சு, மேரேஜ் யூஎஸ்ல. சௌமியா மாதிரி ஒருத்திலாம் உனக்கு கிடைப்பா நினைக்கிற? நோ சான்ஸ். நீலா கடைசி வரைக்கும் சிங்கிள் தான்டா. டேய் நில்றா, உன்னதான்டா. டேய் நில்றா. சௌமியா இல்லு. ஏய் சௌமியா, சௌமியா இல்லன்னு சொல்றல. என்ன வேணும் உனக்கு? இல்லை சௌமியா, இப்போ நான் சொல்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் சொல்லலைன்னா நான் வேறு மாதிரி ஆயிடுவேன் சௌமியா. ப்ளீஸ், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சௌமியா. இப்போ கூட உனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் பொய்யா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலான்னு தோணுது சௌமியா. நான் சொன்னது தப்பாக இருந்திருந்தா சாரி. சொல்லணும்னு தோணுச்சு. ஹாப்பியாக இரு. பாய். ஓய் நில்றா. நீ என்ன தூக்கிட்டு போறது? நானே வரேன். ஏய் என்ன பேசிட்டு இருக்க? பைத்தியம் மாதிரி பேசுற? லூஸ் பிடிச்சா உனக்கு? என்ன பேசுற?
தப்பு சௌமியா, பேசாமல் இரு. இதெல்லாம் செட் ஆகாது. நீ உன் ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இரு. என் மனசில் தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். பை. டேய் நில்றா. என் கழுத்துல பாரு, தாலி இருக்கா? என் கைய பாரு, ரிங் இருக்கா? என் காலை பாரு, மெட்டி இருக்கா? நான் ஃபாரின் போனதே என்னோட ஒர்க்காக தான். நான் தான் சங்கீதா கிட்ட எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்ல சொன்னேன். இது எல்லாம் ஒரு ட்ராமா தான். என்னை லவ் பண்ணுறேன்னு உன் வாயாலே சொல்ல வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இது எல்லாம். ஏய் சீ போடி. டேய் வெண்ண மவனே, நில்றா. என்ன கைட் பண்ணுறதுக்கு போய் ட்ராமாலாம் போட்டுட்ருக்கீங்க? சொன்னால் நானே வந்திருப்பேன். ஈர்ப்பு விதி உனக்காக படைக்கப்பட்டது, உன்னிடம் வந்து சரணடைந்தே தீரும்.